வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வருது ரெட்மி நோட் 11T 5G. ஆமாம், இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், நோட் 11T 5G. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் வாங்கலாமா, இல்லாட்டி வந்து இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ இல்லாட்டி மேக்ஸ் இதே பட்ஜெட் ரேஞ்சில் கிடைக்குது, அது வாங்கலாமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் தெளிவாக இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ ரெட்மி நோட் 11T 5G இது வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 6GB RAM 65GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 17,000. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 18,000. அப்புறம் வந்து 8+128GB ஆப்ஷன் இருக்குது, அதோட விலை வந்து 20,000. ஸோ அப்படி வந்து 3 வேரியண்ட்டில் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் மேக்ஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கிட்டே வருது. ஸோ இது எப்படி இருக்குது, இதில் கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது, இதில் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அதெல்லாம் பற்றி நான் வந்து இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரெட்மி நோட் 10 11T பாக்ஸ் இப்படி வருது. ஸோ பின்பக்கம் வந்து இதோட ஹைலைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. பாக்ஸை இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின்ஸ், ஒரு சாஃப்ட் பேக்கேஜ் வந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த ரெட்மி நோட் 11T 5G ஸ்மார்ட் ஃபோன் எங்கிட்ட இருக்கிறது. இந்த ஸ்டார் டஸ்ட் ஒயிட்டுங்கிற இந்த கலர் வேரியண்ட். ஸோ இதை பற்றி டிசைனை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது மற்றும் டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து ரெட்மி நோட் 11T 5G பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. 3 கலரில் கொண்டு வராங்க. இது வந்து ஸ்டார்டஸ்ட் ஒயிட், அப்புறம் ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட் இருக்குது. இதில் ரெண்டு கலர் வேரியண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிளாசி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. எனக்கு மேட் ஃபினிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேட் பிளாக்கும் தராங்க. ஸோ அப்படி 3 கலர் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. 8.75mm திக்னஸ் மற்றும் 195 கிராம்ஸ் வெயிட்டில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் கிரில், ஐஆர் சென்சர் மற்றும் மைக் கிடைக்குது. ஸோ வழக்கமாக இந்த மீ ஃபோன்கள் வந்து யூனிவர்சல் ரிமோட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர் கிரில். ஸோ இதில் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து தராங்க, டூவல் ஸ்பீக்கர்ஸ், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ். லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். டூவல் 5G சப்போர்ட்டோடி வருது. நிறைய பேண்ட் சப்போர்ட் வந்திருக்காங்க. பேண்ட் சப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து இப்போ திரையில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹைப்ரிட் டூவல் சிம். ஸோ ஒரு சிம் மற்றும் ஒரு மெமரி கார்டு போடலாம், இல்லாட்டி 2 சிம் போடலாம். பின்பக்கம் வந்து இந்த கேமரா மாடியூல் இப்படி தந்திருக்காங்க. இதுதான் வந்து ரெட்மி நோட் 11T. ஸோ டிசைன் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு டீசெண்டான ஒரு டிசைனில் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து சென்சர்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் வந்திருக்காங்க. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம். எஃப்எம் ரேடியோ உண்டு. ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 21.4GB வந்து சிஸ்டம் மற்றும் இந்த ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுது. மிச்சம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போது இந்த ஃபோனோட டிஸ்பிளே குரூம். ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டியது, இது வாங்கலாமா இல்லாட்டி ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் மேக்ஸ் வாங்கலாமா சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம்ல. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த டிஸ்பிளே. இதில் வந்து 6.6 இன்ச் டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் இது. 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வருது. ஒரு அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து தந்திருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோடு இது வருது. டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. பட் நீங்கள் வந்து எனக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் மேக்ஸில் வந்து அமோலட் டிஸ்பிளே இருக்குது. அந்த டிஸ்பிளே வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் 5G வேணும்னு நினச்சிங்கன்னா இது பாயிண்ட்டை நோட் பண்ண வேண்டியிருக்கு. பட் அது கடைசி நம்ம வருவோம். பட் டிஸ்பிளேன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் மேக்ஸ் இல்லாட்டி அந்த ஃபோன்களில் வந்து டிஸ்பிளே வந்து டாப் டக்கராக இருக்குது இதை விட. பட் இதில் வந்து டிஸ்பிளே வந்து டீசெண்டான ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஆனால் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் இது. அப்புறம் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் மோட் இருக்குது, சன்லைட் டிஸ்பிளே இருக்குது, 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வருவோம். ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் டிமென்சிட்டியோட 810 சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மிலையும் இப்போ வந்து ஒரு ஃபோன் இதை கொண்டு வந்தாங்க. லாவா அக்னிலையும் வந்து இந்த சேம் 810 வந்து சமீபத்தில் கொண்டு வந்தாங்க. ஸோ மூணாவதாக வரக்கூடிய இந்த டிமென்சிட்டி 810 வரக்கூடிய ஃபோன் வந்து இந்த ரெட்மி நோட் 11T 5G ஒரு நல்ல ஒரு சிப்செட்னு சொல்லலாம். அதாவது 732 ஸ்னாப்ட்ராகனுக்கு ஈக்குவலாண்டாக ஒரு சிப்செட்னு சொல்லலாம். 6nm ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்கனால அதை விட கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃபும் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸு, ஓவராலாக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸை பற்றி UFS 2.2 ஸ்டோரேஜ் தராங்க. ரேம் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். up to 3GB வந்து உங்களுக்கு கிடைக்குது. எக்ஸ்பேண்டபிள் ரேம் ஆப்ஷன் தராங்க. ஸோ இப்போ வந்து இதோட கேமரா வருவோம். பின்பக்கம் வந்து 2 கேமரா தான். 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா மற்றும் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் தந்திருக்காங்க. என்ன சென்சர்னு அவங்க சொல்லலை.
ஏன்னா வந்து மல்டிபிள் வெண்டர்ஸ்லேருந்து வாங்குறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக என்ன சென்சர்னு அவங்க சொல்லலை. செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகா பிக்சல் மெயின் கேமரா தந்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 1080pயில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ கேமராவுன்னு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் மேக்ஸில் வந்து இதை விட ஒரு பெட்டரான கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அப்புறம் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் MIUI 12.5ல வந்து இது ரன் ஆகுது, ஆண்ட்ராய்டு 11ல் பேஸ் பண்ணி. ஸோ Xiaomi ஃபோன்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இதான் வந்து Mi 11T 5G. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனே தான் வேணும். இன்னும் இந்தியாவுக்கு 5G வரல. 5G வரதுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். பட் எனக்கு 5G ஃபோன் வேணும், ஒரு 3 வருஷமாக நான் ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன், அப்படி லாங் டேர்மாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ரெட்மி நோட் 10 நோட் 11T 5G வாங்கலாம். இல்லாட்டி எனக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே வேணும், நல்ல ஒரு கேமரா வேணும், 4G போது, எனக்கு 5G இப்படி தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ இல்லாட்டி மேக்ஸ் நீங்கள் வாங்கலாம். நல்ல கேமராக்கள் அதில் வந்து கிடைக்கும். டிஸ்பிளேயும் வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. பேட்டரி வந்து ரெண்டுலேயும் ஒன்று தான். 5000 mAh பேட்டரி தராங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. 1.5 மணிக்குள்ள நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். பட் 5G வேணும்னு நினச்சிங்களா, அது எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை வாங்குங்க. இல்லாட்டி எனக்கு 4Gயே போதும்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் மேக்ஸ் இதை விட ஒரு பெட்டர் சாய்ஸாக எனக்கு தென்படுது, முக்கியமாக டிஸ்பிளே மற்றும் கேமராவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் வந்து ரெட்மி நோட் 11T 5G. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.